நல்லதொரு இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதற்கு உங்கள் பள்ளியுடைய ஆங்கில ஆசிரியர் கமலவள்ளி அவர்கள் என அழைத்தார்கள். அவர்களுக்கு நன்றி கூறி இவ்வளவு ஒரு பெரிய நல்ல விழாவில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை அளித்த கமலவள்ளிக்கு மீண்டும் நன்றி கூறி உங்களை வாழ்க்கை கிடைக்கிறது. ஒன்றே ஒன்று, குறிஞ்சி பாட்டில் கபிலர் தான் மிக அழகாக சொல்வார். அகில் அவரை அடும்பம் அசோகம் அரிச்சம் ஆவரும் ஆற்றி ஆம்பல் இன்னம் இரவும் இருவாட்சி இரவும் முன்காந்தல் ஓமை தஞ்சாவூரை கருதை கண்டச்சி கருங்கோலை கருவிடம் காயா காஞ்சி காட்டுமல்லிகை குறிஞ்சி குஞ்சி குரவம் குருங்கும் குறுக்கத்தில் கூவிடும் கொகுடி கொள்கை கோங்க சண்பகம் சந்தனம் சாதி பரிணாமக்கொடி சிறுகோடு சிறுமுகை சிறந்த கோடை செலுத்தி செல்வனை செந்தாமை செல் கையை செல் கருந்தாரை செல் கொள்வேரி சொரபனை சூரை நாளை தனக்கம் தாழை கிளை திருத்துவை தோன்றி நரை நஞ்சாவட்டம் நாகம் நாகத்துறையில் பச்சனை பயணி பகனை பருத்தி பலாசம் பழக்கால் மணிக்கு பஞ்சாயத்து பாறை பாதிரி பாங்கை பிடிச்சி பிறவன் பிடிக்க பிள்ளை பின்னரை மருதம் மரவம் மராமரம் மஞ்சாடி மலையிற்கு மிளை முத்திரை மகள் வள்ளி வஞ்சி விடவன் வாகை வாரி விழாவை விழுந்து நில்வா பிடிச்சி வெண்கோடல் வெண்காட்டு வேலை என்று கபிலர் பாடிய குறிஞ்சி பாட்டிலிருந்து அந்த 100 பூக்கள் உங்கள் காலடியில் தூங்கி வாழ்த்துகிற நான் பெருமகிழ்ச்சி படுகிறேன். ஒரே ஒரு செய்தியை சொல்ல வேண்டாம். ஒரு கோயில் திறந்தால் இந்துக்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு மாதா கோயில் திறந்தால் கிறிஸ்தவர்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு மசூதி திறந்தால் இஸ்லாமியர்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு பள்ளிக்கூடம் திறந்தால் கடவுளுக்கு மகிழ்ச்சி. அதுவும் இந்த ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி 3வது வார்டு 1 முதல் 3வது வார்டு உத்தரமேரூர் பள்ளி திறந்தால் கடவுளுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி. இன்னும் இந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் சந்தானங்கள் லட்சுமி அந்த அம்மா இந்த பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியருக்குன்னா நம்ம எல்லாருக்கும் மகிழ்ச்சி. நான் வரப்போ கேட்டேன், எல்லாரும் அவங்க வீட்டை கூட்டிட்டு தேர் திருவிழாவுக்கு போன மாதிரி போயிட்டு இருந்தாங்க. எங்கப்பா போறீங்கன்னா நீ ஊருக்கு ஆமா ஆமா அதான் தெரியல. இன்னைக்கு
ஒரு அறிஞர்கிட்ட கேட்டான், வாத்தியாருக்கு முதல் வணக்கமா கடவுளுக்கு முதல் வணக்கமான யாருக்கு சொல்லணுமா? சாமிக்கு தான் சொல்லணும். ஆனால் அந்த அறிஞன் சொன்னான், நான் முதலில் ஆசிரியருக்கு தான் வணக்கம் சொல்லுவேன். ஏன் மகன் கேட்டான். அந்த ஆசிரியர் தான், இதோ இவன்தான் கடவுள், இவர்தான் கடவுள் என்று எனக்கு ஆள் காட்டுவதை கொடுத்து இதோ கடவுள் சொன்னவன் ஆசிரியன். அதனால் இன்னும் சொல்ல போனான், கடவுளை விட ஆசிரியன் மேலான அம்மா, தந்தையை விட அம்மா பெரியவில்லை, இவன் தாண்டா அவங்க அப்பா அப்படின்னு சொல்லுகிற ஒரு தாய். ஆக தாய் தான் மிகவும் இந்த உலகத்தில் சிறப்பானவள். தந்தையை விட அவள் தான் கை காட்டுதோ இவன் பண்பு என்று சொல்லுங்கள். ஆக சான்றோர் பெருமக்களை குழந்தைகளை நீங்களெல்லாம் ஆசிரியரை நீங்கள் வணங்க வேண்டாம். ஏன்? அலெக்சாண்டர் ஒரு பெரிய போர் வீரன், உலகத்தின் பல பகுதிகளை எல்லாம் வென்றான். அலெக்சாண்டர் கிட்ட கேட்டான் ஒருத்தன், நீ இந்த உலகம் மொத்தமும் உன் காலடியில் வருவதற்கு யார் பொறுப்புன்னு கேட்டான். அப்போ சொன்ன அலெக்சாண்டர், இந்த உலகத்திற்கு நான் வருவதற்கு என் பெற்றோர்கள் பொறுப்பு காரணம், ஆனால் இந்த உலகம் என் காலடியில் வருவதற்கு ஆசிரியர் தான் காரணம், என் அரிஸ்டாட்டில் தான் காரணம் சொன்னான். ஆக சான்றோர் பெருமக்களே, இந்த சந்தானலட்சுமி மட்டும் அரிஸ்டாட்டில் காலத்தில் இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்போம்? அலெக்சாண்டர் இந்த சந்தானலட்சுமி தான் காரணம், நான் இவ்வளோ பெரிய ஆளாவதுன்னு சொன்னோம். ஆக சந்தானலட்சுமி இருக்க வேண்டிய இடத்துல அரிஸ்டாட்டில் இருந்தான், அவன் அலெக்சாண்டருடைய ஆசிரியர். ஆக ஆசிரியர் தான் இந்த உலகம் காலடியில் வருவதற்கு காரணம்னு சொன்னான். ஆக குழந்தைகளை ஒன்று சொல்லி கொடுக்கிற நீங்கள் எல்லாம் வெற்றிக்காரர்களாக இருக்க வேண்டாம், கூட்ட மதி படைத்தவர்களாக இருக்க வேண்டாம். ஒரு குதிரை வண்டியில் வாத்தியார் போகிறான், அந்த குதிரை வண்டியில் இப்பெல்லாம் 10 பேர் 15 பேர் இல்லை, ஒரு வகுப்பில் 40 பேர் இருக்கீங்க. அப்போல்லாம் குருகுல வாசம் 5 பேர் 3 பேர் தான் இருப்பான். ஒரு வாத்தியார் போகிறான் குதிரை வண்டியில், கூடவே ஒரு மாணவன் போகிறான். மாணவன் போகிறப்போ அந்த குதிரை வண்டியிலிருந்து இந்த வாத்தியாருடைய துண்டு ஒரு கீழே விழுந்துச்சு. இந்த மாணவன் எட்டி பார்த்தான், போய் வாத்தியார் கேட்டார், அறிவு இருக்காங்க, என் துண்டு விழிச்சு எடுக்கக்கூடாதான், நீ சொல்லலையா பாருங்க. யாரு? வாத்தியார் சொல்லலையா, என் துண்டு விழுந்துச்சு எடுறான்னு சொல்லி இப்போ போய் எடுறான், நான் எடுத்துட்டு வேணாம் அப்படின்னு சொன்னார் வாத்தியார். பார், இனிமேல் இந்த குதிரை வண்டியிலிருந்து எது விழுந்தாலும் நீ எடுத்துக்கிட்டாலும் சொன்னான். கொஞ்சம் தூரம் போன பிறகு குதிரை சாணி போட்டுச்சு, ஓடி போய் வாத்தியாருடைய 10 வயசு எடுத்துட்டு வந்து அந்த சாணி வாங்கி வந்து இந்த வாத்தியார்கிட்ட கொடுக்குறான். அறிவு இருக்கா அவனுக்கு? இதெல்லாம் கூட வருவாங்களா? இனிமேல் நான் சொல்கிறதெல்லாம் நான் எடுக்கிறோம். பேனா விழுந்தா எடு, பென்சில் விழுந்தா எடு, துண்டு விழுந்தா எடு, கடப்பா விழுந்தா எடு, சட்டை விழுந்தா ஒரு பட்டியல் கொடுத்தான். கொஞ்சம் தூரம் போனோம்னா வாத்தியாரே விழுந்துட்டான். உடனே இந்த பையன் எட்டி பார்த்துட்டு இருந்தான். ஏன் அந்த பட்டியல் எடுத்து பார்த்தான், அதில் வாத்தியார் விழுந்தா எதுவும் இல்லை. ஆக இப்படிப்பட்ட மாணவர்களாக இல்லாமல் குழந்தைகளை நீங்கள் கூட்ட அறிவு பற்றியாக இருக்க வேண்டும். அது எங்கேயா போய் பிறகு இந்த பதிவுக்கு தான் வரணும், இந்த அம்மா சந்தானலட்சுமிக்கு தான் படிக்கணும். நீங்கள் கூட்ட அறிவு பற்றவர்களாக இருந்து வாய்ப்பு கொடுக்க ஃபோட்டோ அனுப்பிச்சு